வீடு தோட்டத்துடன் வீடு கட்டுபவர்கள் அவசியம் அறிய வேண்டிய வாஸ்து தோட்டத்துடன் வீடு தகவல்கள். வாங்க ஒளி வீசும் நட்சத்திரம் பார்க்கலாம். வாஸ்து குறிப்புகள். வாஸ்து பதில்கள். முக்கோணமானி வடக்கு பார்த்த வீட்டிற்கு படிக்கட்டு எந்த மூலையில் வைக்க வேண்டும்? ரயில் தடம் எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் வீட்டிற்கு உள்ளே அமைக்கும் படிக்கட்டு எந்த ஒரு உள்மூலையிலும் வரக்கூடாது. வீட்டிற்கு உள்ளே தெற்கு நடுப்பகுதி மற்றும் மேற்கு நடுப்பகுதி இவற்றில் தான் படிக்கட்டு அமைக்க வேண்டும். படிக்கட்டுக்கு கீழ் எந்த ஒரு அறையும் வரக்கூடாது. இலையுதிர் மரம் வெளிப்புறம் அமைக்கும் படிக்கட்டு வடகிழக்கு மூலையை தவிர மற்ற 3 மூலையிலும் வரலாம். வெளிப்புறம் அமைக்கும் படிக்கட்டு கேண்டிலிவர் முறையில் திறந்தவெளி படிக்கட்டாக இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் படிக்கட்டின் கீழ் டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது. எச்சரிக்கை: படிக்கட்டு தானே என்று அலட்சியமாக இல்லாமல் சற்று கூர்ந்து கவனித்து மேலே குறிப்பிட்டுள்ளது போல் சரியான முறையில் படிக்கட்டு அமைத்துக்கொள்ளவும். வீடு கட்டுவதற்கு எந்த திசை சிறந்தது என்று கணவரின் ஜாதகப்படி பார்க்க வேண்டுமா அல்லது மனைவி ஜாதகப்படி பார்க்க வேண்டுமா? பெண் சிவப்பு முடி நிச்சயமாக மனைவியின் ஜாதகப்படி தான் பார்க்க வேண்டும். பெண் வெள்ளை முடி கணவனை விட வீட்டில் அதிகமாக இருப்பது மனைவிதான். ஐரோப்பா ஆப்பிரிக்கா தவிர வீடு என்பது பூமி சம்பந்தமானது. தோட்டத்துடன் வீடு பூமாதேவியே ஒரு பெண்தானே. தோட்டத்துடன் வீடு மனையே மனைவியின் பெயரில் இருப்பது இன்னும் சிறந்தது. இடஞ்சுழி அம்புகுறிகள் பொத்தான் வாஸ்து முறையில்லாத வீட்டுக்கு பரிகாரம் உண்டா? ஓம் சிறந்த வாஸ்து வல்லுநர்கள் பாதிப்படைந்த பகுதியை பார்த்து அதற்கேற்ற ஆலயங்களை குறிப்பிடுவர். இந்து கோவில் அவ்வாறு இறைவனை சரணாகதி அடையும் பட்சத்தில் விரைவில் வாஸ்துப்படி திருத்தங்கள் ஏற்படும் அல்லது நல்ல வாஸ்து பலம் உள்ள வீடு அமைந்திடும். வீடு கட்ட நினைப்பவர்களின் வாஸ்து கேள்விகளுக்கான பதில்கள் அறிய வீடு உடனே வாஸ்து மூடிய புத்தகம் வாங்கி அறிந்து கொள்ளுங்கள். பச்சை புத்தகம் வாங்க இங்கே கிளிக் செய்யுங்கள். கூப்பிய கைகள். பூஜை அறை மேற்கு திசையை பார்த்து வைக்கலாமா? ஓம் பூஜை அறை என்பது வீட்டில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் முக்கிய பங்கு வகிக்கும் சூரியோதயம் ஆகையால் பூஜை அறை என்பது கிழக்கை பார்த்து அமைத்தல் மிக சிறந்தது. சூரிய முகம் அதுவும் தென்கிழக்கு பகுதியில் பூஜை அறையை அமைப்பது மிகப்பெரிய நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். படுக்கை வடகிழக்கில் படுக்கை அறை அமைக்கலாமா? தடை செய்யப்பட்ட பகுதி. நிச்சயம் வடகிழக்கில் படுக்கையறை அமைத்தல் கூடாது. படுக்கையில் படுத்திருப்பவர் தற்சமயத்தில் ஒரு வீட்டில் 2 அல்லது 3 படுக்கை அறையை அனைவரும் விரும்புவதால் தென்மேற்கு மூலையில் உள்ள படுக்கையறையை கணவன் மனைவி உபயோகப்படுத்த வேண்டும். வயதான பெண் இது தவிர வடகிழக்கில் படுக்கையறை இருந்தால் அதில் வயது முதிர்ந்தவர்கள் உபயோகப்படுத்தலாம் அல்லது வீட்டில் உள்ள குழந்தைகள் படிக்கும் அறையாக உபயோகப்படுத்தலாம்.